ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடில் சீஸ் பன்னீர் பீட்சா தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து நான் க்யூப்ஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்மால் க்யூப்ஸை கட் பண்ணி நம்ம சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பீட்சா பேஸ் வந்து ரெடிமேட் பீட்சா பேஸ் ஷாப்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரெடிமேட் பீட்சா பேஸ் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம சீஸ் பஸ்ட் பண்ண போகிறோம். அதில் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் ஹாட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். சாட்டே பண்ணும் போது அதில் கொஞ்சோண்டு ஆரிகானோ அண்ட் தந்தூரி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தந்தூரி சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் பீட்சா பேஸை வந்து நம்ம மிடில்லேருந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு மிடில் வந்து நம்ம சீஸ் ஸ்ப்ரெட், என்கிட்ட சீஸ் ஸ்ப்ரெட் இருந்தது, சீஸ் சாஸ் சீஸ் ஸ்ப்ரெட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சீஸ் வந்து கிரேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி சீஸ் வந்து நான் ரொம்ப நேரமாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சதுனால சீஸ் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் கிரேட் பண்ண முடியல. அதனால இப்படி குட்டி குட்டியாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த பீட்சா பேஸை வந்து இப்படி ஃபோக் வச்சு நம்ம இப்படி கொத்திக்கலாம். இப்படி கொஞ்சம் மாய்ஸ்சர் வெளியே வரத்துக்காக. அப்போ தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பீட்சா பாஸ்தா சாஸ், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். பீட்சா பாஸ்தா சாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் நம்மளுக்கு தேவையான டாப்பிங் நீங்கள் இதில் கேப்சிகம் ஆட் பண்ணலாம், டொமேட்டோ ஆட் பண்ணலாம், கார்ன் ஆட் பண்ணலாம். இதில் வந்து நான் வெறும் ஆனியன் அண்ட் பாயில்டு கார்ன், அப்புறம் நான் டாஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர், இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சீஸ் கிரேட் பண்ணியிருக்கேன். சீஸ் வந்து நான் அமுல் சீஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சீஸ் நல்லா தாராளமாக கிரேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் பீட்சா வந்து நல்லா சூப்பராக சீஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உள்ளேயும் நம்ம சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த பீட்சா பேஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம்மேட் சீஸ் பஸ் பீட்சா ரெடியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இங்கே பாருங்கள், சீஸ் தெரியுதா? அவ்வளோ சூப்பராக உள்ளே போட்டிருந்த சீஸ் ரொம்ப சூப்பராக மெல்ட் ஆகிருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.